இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அபாய கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டதாக தெரிகிறது. வரக்கூடிய செய்திகள் ஒன்னொன்னும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ரெண்டு தரப்புல இருந்துமே. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் மிக கடுமையான ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்ஸை ஈரான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மிசைல் ஸ்ட்ரைக்ஸை இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் எல்லாத்தையும்லாம் அதை தடுக்க முடியல அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்குறோம். ஆனால் இப்போ பாருங்க, இப்போ ஒரு புது ட்விஸ்ட் இங்கே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த யுத்தம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாடுகளையும் கடந்து ஏன் மிடில் ஈஸ்டையே தாண்டி இது இன்னும் விரிவடைய தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் என்ற நாடு அதுக்கு யார் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறா அப்படின்னு தெரியும். அமெரிக்கா இருக்கிறது, நாட்டோ நாடுகள் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தோட இஸ்ரேல் இந்த போரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் அப்படிங்கிற நாடு வீழக்கூடாது அப்படிங்கிறது நிறைய நாடுகளுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. மிக குறிப்பாக சொல்லணும்னா சைனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் சொல்லலாம். நட்பு ரீதியில் பார்த்தா இந்தியாவையும் சொல்லலாம். ஏன்னா அந்த பவர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ ஈரான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர், அவர் பேர் மொஹென் ராசி அப்படிங்கிறவர். அவர் அவங்களுடைய ஒரு சேனலில் ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப அன்யூஷுவலாக ஒரு விஷயத்த சொல்கிறார். அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் கிளப்பியிருக்கு. மிக குறிப்பாக இந்தியா உட்படன்னு ஏன் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். அதாவது அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த போர் அப்படிங்கிறது, இந்த போரில் எங்களுக்கு ஆதரவாக நிறைய நாடுகள் எங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதை சொல்லும்போது அரப் கண்ட்ரிஸ் நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயத்துக்கு போகிறார். பாகிஸ்தான். இஸ்ரேல் ஒருவேளை ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் நாங்கள் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்ட்டு ஈரானுக்கு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே என்ன பிரச்சனை இங்கே, ஈரான் என்கிற நாடு அளவுக்கு அதிகமாக அந்த அணு ஆயுத கூப்பில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த அணு ஆயுதத்தை முழுமையாக தயார் செய்து அதை ஒரு கட்டத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அது எல்லாருக்குமே ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்த விஷயம். ரெண்டாவது, ஈரான் தயாரிக்கக்கூடிய இந்த அணு ஆயுதம் எக்காரணத்தை கொண்டும் தீவிரவாத குழுக்களிடம் சென்றுவிடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தை தொடர்ச்சியாக இஸ்ரேல் வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க. குறிப்பாக ஹமாஸ், ஹவுத்தி, அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா, இவங்க இந்த HHH அப்படின்னு அந்த கூட்டமைப்பு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது. ஆனால் இப்போ பார்க்குறோம், பாகிஸ்தான் நாங்கள் இஸ்ரேல் மீது அணு ஆயுத அந்த தாக்குதல் நடத்த தயார் அப்படின்ட்டு ஈரான்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம், இதுக்கு நிறைய பேக்ரவுண்டும் இருக்குது. அதே மாதிரி இதை இவர் இப்போ ஏன் சொன்னார் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இனிமேல் அணு ஆயுதத்தை ஈரானால் எடுக்க முடியாது. ஈரான் ஒரு 5 வருஷம் பின்னாடி போயிடுச்சு. அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடாக இருந்தால் இஸ்ரேலுக்கெல்லாம் இஸ்ரேல் அமெரிக்காலாம் பயப்படும். ஆனால் அது இல்லை, ஏன்னா ஈரானால் அணு ஆயுதம் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இந்த சூழலில் இப்போ பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அவங்க எங்களுக்காக தாக்குதல் நடத்துவாங்கன்னு ஈரான் சொல்லியிருக்கு. இந்த விஷயம் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று நான் ஏன் சொல்கிறேன்னு ஒரு காரணம் இருக்குது. இந்த போர் தொடங்கிய நாள்ல இருந்து ஒரு வீடியோ, அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோட ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிருந்துச்சு. நிச்சயமாக ஜியோ பொலிட்டிக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரான் போன்ற ஒரு அடிப்படைவாத சிந்தனை கொண்ட ஒரு நாடுகிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதே ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் ஈரான் தனக்கு கீழே ப்ராக்சிஸா நிறைய தீவிரவாத அமைப்புகளை வச்சுருக்காங்க. குறிப்பாக அந்த HHH, ஹமாஸ், ஹவுதி, அப்புறம் ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு
தீவிரவாத அமைப்புகளை வச்சுருக்காங்க. இவங்க கிட்ட அணு ஆயுதம் போச்சுன்னா அது இந்த மிடில் ஈஸ்டோடைய ஒரு அந்த அவங்களுடைய இந்த சர்வைவலுக்கே ஆபத்தாக போயிடும். அதனால இந்த மாதிரியான ஒரு நாடு கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதோடு அவர் முடிக்கல. அடுத்த ஒரு விஷயம் போகிறார், பாகிஸ்தான்ட்டையும் அணு ஆயுதம் இருக்கு. அதுவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அங்கேயும் வந்து அந்த அடிப்படைவாத சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படைவாத எண்ணம் கொண்ட ஆட்சியாளர்கள் கையில் அவங்க வழிநடத்தக்கூடிய நாட்டில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொன்னது அப்படிங்கிறது ஒரு பேட்டியாக வெளிவந்துச்சு. இப்போ பாருங்க அது எந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்ட்டு. அப்போது ரொம்ப தெளிவாக தெரியுது, ஈரான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரில் மிகவும் ஒரு பின்னடைவில் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன, இஸ்ரேல் வந்து பயங்கரமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று, இஸ்ரேல் மேலே இவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பின்னடைவுன்னு எந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து ஈரானுடைய இப்போ கிட்டத்தட்ட ஈரானோட ஆயில் ரிஃபைனரிஸ் அப்புறம் வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் அந்த பகுதியில் வந்து இஸ்ரேல் நடத்திருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுடைய டொமஸ்டிக் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எரிவாயுவுக்கே ஒரு 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 பஞ்சத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிறது. அந்த நாடு அப்படிங்கிறது அந்த எண்ணெய் வளத்தை நம்பியிருக்கக்கூடிய நாடாக இருக்கிறதால அங்கே வந்து அடித்தது அப்படிங்கிறது ஈரானுடைய அவங்களுடைய அடிப்படை விஷயங்களே வந்து கை வச்ச மாதிரியான ஒரு விஷயம் அதை இஸ்ரேல் வந்து செஞ்சுருக்கு. ஸோ இப்போ அடுத்து இது எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ரெண்டு பக்கமும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து இந்த அமெரிக்கா அப்படிங்கிற மிகப்பெரிய நாடு, நேட்டோ நாடுகளுடைய ஆதரவுக்கு அப்படிங்கிறதால இன்னும் அவங்களால எவ்வளவு நாள் வேணால் இந்த போரை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம், இந்த வாட்டி ஒரு கை பார்த்துருவோம், இந்த வாட்டி வந்து ஒரு முடிவு தெரியும் வரை இந்த ஆப்ரேஷன் லயனை நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஈரானும் அந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸை வந்து நாங்களும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த பாகிஸ்தானுடைய த்ரெட் அப்படிங்கிறது வருது. பாருங்கள், ஒரு நாடு ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் சண்டை நடக்குது அப்படின்னா இந்தியா மாதிரியான நாடோட ஸ்டாண்ட் என்ன? ரெண்டு பேரும் அமைதியாகுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாகிறது தான் வளைகுடா நாடுகளுக்கு வந்து ரொம்ப அந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி ஏற்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ரெண்டு பேருமே அமைதியாக இருங்க. ரெண்டு பேருமே வந்து இந்தியாவுடைய நட்பு நாடுகள். ஈரான்கிட்டையும் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து இந்த டீல ப்ரப்போசல்ஸ் வந்து போயிருக்கு. இஸ்ரேல் நம்மளுடைய நண்பன், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ரெண்டுமே நமக்கு நட்பு நாடுகள் அப்படிங்கிற போது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இப்படி இருக்குது. ஆனால் வெளிப்படையாக வந்து இந்த நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சுக்கிட்டு அமைதி வேணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் வந்து ஈரான்கிட்ட வந்து நீங்கள் வந்து அடிங்க, அவங்க அடித்தாங்கன்னா நாங்கள் அணுவாயத்தை வந்து நாங்கள் இஸ்ரேல் மேலே ஏவ ரெடி அப்படின்ட்டு வந்து பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா இது எதை காட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த செய்திக்கு முன்பாக ஒரு செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஈரான் அப்படிங்கிற நாடு வந்து பாகிஸ்தானுடைய பார்டரையே வந்து பகிர்ந்துருக்கக்கூடிய நாடு. அந்த பார்டரும் வந்து பலுச்சிஸ்தானுடைய மாகாணத்தில் தான் வந்து பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பலுச்சிஸ்தானில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் பலுச்சிஸ்தான் அதுக்கப்புறம் ஈரான் இந்த பார்டரில் பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் அவங்க குறிப்பாக அவங்க இராணுவத்தை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் அப்புறம் அவங்களுடைய இராணுவத்துடைய மிக முக்கியமான ஒரு சில விமானங்கள் அந்த இடத்துல வந்து நேற்று இரவு வந்த செய்தி இது. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துச்சு. இந்த தகவல் வந்து ஒருவேளை அவங்க ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுப்பிச்சு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எந்த குழப்பமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டுடைய இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை தாண்டி அணு ஆயுதம், பாகிஸ்தான் போன்ற ஒரு ரோக் கண்ட்ரிக்கு அணு ஆயுதம் கூடாது, அந்த உலகமே வந்து அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதுக்கான காரணம் இதுதான். அதை தாண்டி ஈரான் அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறதுனா அந்த அரசாங்கம் பயன்படுத்துதுங்கிறது வேற. இது நாளைக்கு தீவிரவாதிகளுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து மையப்படுத்தி தான் வந்து இஸ்ரேலும் வந்து நகர்ந்தது. ஸோ இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் வந்து சரியாயிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்க போகுது? இப்போ கரண்டாக ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த போரில் வந்து இஸ்ரேல் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஈரானும் வந்து சளைச்சவங்க இல்லை, அவங்களும் வந்து மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமே வந்து மிக உக்கிரமான ஒரு தாக்குதலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து அவங்களுடைய வான்நிலையில் ஃபுல் கண்ட்ரோலை வந்து இழந்துட்டாங்க.
முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் எப்போ வேணால் வரலாம், என்ன வேணால் செய்யலாம். அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது. அதுக்கு காரணம் சைனா. எப்படி பாகிஸ்தான் வந்து சைனா கிட்ட இருந்து HQ-9 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கி வந்து பல்பு வாங்கினாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து இப்போ வந்து ஈரானும் செஞ்சிருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுத்தம் ஒன்றுமே கிடையாது. அதனால வந்து அவங்களுடைய அந்த இஸ்ரேலுடைய ஏர் ஃபோர்ஸோடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. இது எதை நோக்கி நகருதுன்னு தெளிவாக தெரியுதா? இப்போது ஈரானுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த போரில் வந்து ஈரான் தோற்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த போர் முடிஞ்ச பிறகு ஒரு பேலன்ஸ் அங்கே ஏற்படுத்துறதுக்கான விஷயங்களை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து செய்வாங்க. குறிப்பாக அங்கே ஆட்சி மாற்றம், ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை நோக்கி, அங்கே ஒரு ரெஜீம் மாற்றத்தை நோக்கி, குறிப்பாக அந்த முல்லா ரெஜீம் அதை வந்து டாப்பில் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அதை வந்து அந்த ஆட்சியை வந்து அகற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதை நோக்கி ஒரு பக்கம் இஸ்ரேல் தீவிரமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி வெளியே வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ பாகிஸ்தானுக்கும் ஒரு செக் இருக்குதுல்ல அப்படின்னு அர்த்தம். ஒன்று, ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில் இந்த போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்த பிறகு ஈரான் ஒருவேளை வந்து இந்த போரில் வந்து தோற்றாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய அடுத்த குறி அப்படிங்கிறது பாகிஸ்தானாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏற்கனவே வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து அந்த வீடியோவில் சொன்னதாகட்டும், இப்போ நாங்கள் கொடுக்க ரெடி அப்படின்னு வந்து இவங்க பாகிஸ்தானே வந்து வாய் விட்டு மாட்டிக்கிட்டதாகட்டும், இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா, அப்போ நெக்ஸ்ட்டு இஸ்ரேலுடைய குறியாக வந்து பாகிஸ்தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இவங்களே அந்த ட்ராப்பில் வந்து பாகிஸ்தானே தன்னைத்தானே வந்து சிக்கி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஈரானாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு நாடுகளுக்குமே வந்து பின்னாடி இருந்து இயக்குவது, பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே அந்த பேரரசர், சைனாவோட பீஜிங்கில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பேரரசர் ஜி ஜின்பிங் தான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து இருந்து இயக்குறார் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டம் இப்போ நெருங்கி இருக்கு அப்படிங்கிறதால இது அடுத்து என்ன ஆகும், மிக குறிப்பாக பாகிஸ்தானை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்து இஸ்ரேல் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்தியாவுடைய ரோல் மிக முக்கியமான ஒரு ரோலாக இருக்கும். இஸ்ரேல் வந்து நேரடியாகவே தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை கொண்ட நாடு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர்ல வாங்கின அடிங்கிறது நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து இன்னும் மறந்துருக்க மாட்டாங்க. அந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதத்திலிருந்து கூட பாகிஸ்தான் இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ள அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து அது வந்து நெருப்பில் விளையாடுற வேலை. இந்த வேலையை பாகிஸ்தான் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிராக செஞ்சது, இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக செஞ்சிருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் அப்படிங்கிறது ரொம்ப பொறுத்திருந்து பார்க்கணும். ஈரானுடைய அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக வந்து நல்லது இல்லை அப்படின்ட்டு வந்து இருந்தாலும் கூட, ஈரான் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு அபாய செய்தி அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தான். ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் அதை உணர்த்துவதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஒரு ஸ்டாண்டும் இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்த இடத்துல நாம் வந்து எந்த விதமான ஒரு பின்னடைவோ இல்லை நம்மளுடைய இந்த மைண்டு சேஞ்சோ எந்த மாதிரியும் ஆகலை. பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடுகிட்ட அணு ஆயுதம் இருப்பது அப்படிங்கிறது ஆபத்துன்னு அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறது 100க்கு 100 சரி. ஏன் அப்படின்னா அங்கே வந்து அசிம் முனீர், அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு ஒரு பேருக்கு தான். ஆனால் வந்து இன்னும் மசூத் அசாத் அப்படிங்கிற அந்த பயங்கரவாதியாக இருக்கட்டும், ஹஃபீஸ் சையத் அப்படிங்கிற அந்த பயங்கரவாதியாகட்டும், அந்த பெகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த கசூரி ஆகட்டும், இப்போ வரைக்கும் பாகிஸ்தானில் வந்து சுதந்திரமாக நடமாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அது வந்து உண்மையிலே அது என்ன ரெஜிம், அது வந்து தீவிரவாத ரெஜிம் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு வந்து தெரியக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டது. அதில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நாடாக, அதே மாதிரி இந்த ஆபத்தை உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கிறது. இனி வரும் நாட்களில் இஸ்ரேல் இதை நோக்கி தான் நகரப்போகுது. ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய உடனேயே நமக்கு ஆபரேஷன் சிந்தூர் வந்து சரியான நடவடிக்கை அப்படின்னு நமக்கு ஆதரவாக நின்ற முதல் நாடு இஸ்ரேல். அவங்க நம்ம கூட நின்றதுக்கான மிக முக்கியமான காரணம் வெறும் இந்தியா வந்து நம்மளுடைய நண்பன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. பாகிஸ்தான் போன்ற ஒரு ரோக் நேஷன்ட்ட அணு ஆயுதம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆபத்து. பாகிஸ்தான் போன்ற அந்த ரோக் நேஷனுக்கு எதிராக இந்தியா ஒரு நடவடிக்கை எடுக்குமே ஆனால் அதுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டோடு தான் வந்து இஸ்ரேல் நின்னது. ஸோ இப்போ வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தியிருக்கு. அணு ஆயுதத்தை கீழே போட்டு பாகிஸ்தான் முட்டி போடுவதற்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அடுத்து அதை நோக்கி நகரும் எதிர்பார்க்கலாம். இஸ்ரேல் அதை நோக்கி அடுத்த கட்டமாக நகரும் போது இந்தியாவும் துணை இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.